ஆகஸ்ட் 29, 2022 குவஹாட்டி அசாமில் இருக்கிற நூன்மாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு 32 வயசுள்ள பந்தனா கலீட்டா அப்படின்ற பெண்மணி 2 பேர் காணோம் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறதுக்கு வராங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் அமர்ஜோதி டே, அதுக்கப்புறம் அவங்களுடைய மாமியார் சங்கரி டே 26 ஜூலையிலிருந்து ஆளே காணோம் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ போலீஸ் இந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, மேலோட்டமாக விசாரணையும் ஆரம்பிக்கிறாங்க. மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் அப்படின்றதுனால ரொம்ப சீரியஸான விசாரணையெல்லாம் அவங்க பண்ணலைங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் அமர்ஜோதி ரேயோடைய கசின் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் என்னுடைய ஹஸ்பண்டையும் மாமியாரையும் காணோம், அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் இவங்களுடைய கோரிக்கையை அவர் எதுவுமே சீரியஸாக எடுத்துக்காம நார்மலாக பிஹேவ் பண்ணியிருக்காரு. இந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 2 மாதம் கழிச்சு அக்டோபர் 30 2022 வருஷம் அமர்ஜோதியுடைய கசின் நிர்மல்யா டே பார்த்தீங்கன்னா அவங்க சங்கரி டே தங்கியிருந்த அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த நெய்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்க கிட்டலாம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதில் அவங்களுக்கு ஒன்று தெரிய வருது. மாமியார் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே பையன் கூடயும் மருமக கூடயும் அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ். சரி, அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் போய் விசாரிச்சிருக்காரு. அங்கேயுமே அவங்க நெய்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மாமியார் வந்தாங்க, ஆனால் பல நாட்களாகவே அவங்கள காணோம். அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க காணோன்றது கிடையாது, அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்கள நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்ற ஒரு ஷாக்கிங் விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கூட கசின் நிர்மல்யா டே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்காம அவருடைய வாழ்க்கையை அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் என்னதான் அவருடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இவங்க 2 பேர் காணோம் அப்படின்ற ஒரு வருத்தம் அவருடைய மனசில் இருந்ததுங்க. ஸோ ஃபைனலாக இவருடைய பங்குக்கு நவம்பர் 21, 2022 அன்னைக்கு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை போய் ரெஜிஸ்டர் பண்ணுறாருங்க. ஸோ 2 பேர் காணோம் அப்படின்ற மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் 2 தடவை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பந்தனா கலீட்டா ஆகஸ்ட் 29, 2022 அன்னைக்கு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நவம்பர் 21, 2022 அன்னைக்கு நிர்மல்யா டே அவங்களுடைய கசினும் அவங்களுடைய ஆன்ட்டியும் காணோம் அப்படின்ற ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. போலீஸ் இதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸாக விசாரணைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி சங்கரி டே இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலுங்க. அசாம் பவர் கார்பரேஷன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் அவங்க பணிபுரிஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பென்ஷனும் வாங்கிட்டு இருந்தாங்க. இவங்க ரொம்பவும் ஒரு வெல்த்தியான ஃபேமிலி. கிட்டத்தட்ட குவஹாட்டியில் அவங்களுக்கு ஒரு 5 ஃப்ளாட் இருந்திருக்கு. 5 ஃப்ளாட்டோடைய வாடகையை வாங்கி தான் இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. மேலும் இவங்களுக்கு சொந்தமா ஒரு மிகப்பெரிய லேண்டுமே அந்த இடத்துல இருந்திருக்கு. ஸோ இதுதான் போலீஸ் இந்த கேஸோடைய முக்கியமான பாயிண்டாவே பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு நிறைய காசு இருக்கு. ஸோ காசு ஆசையினால யாரோ இவங்களை கிட்னாப் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கோணத்தில் போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போலீஸ் பல ஆங்கிளில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தங்க கடத்தினாங்க அப்படின்னா எங்களுக்கு இவ்வளோ காசு வேணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் கால்ஸ், த்ரெட்டனிங் கால்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, ஆனால் அந்த மாதிரி எதுவுமே வரலை. சரி, எப்படிடா இந்த ஒரு கேஸை முடிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நிர்மல்யா போலீஸ்கிட்ட இன்னொன்று சொல்கிறாரு. இந்த மாதிரி அந்த 5 ஃப்ளாட்டோடைய வாடகை இருக்கு இல்லையா, அந்த வாடகை அவங்களுடைய அமர்ஜோதியுடைய ஒய்ஃப் பந்தனா தான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் போலீஸுக்கு இது ரொம்ப பெரிய விஷயமா தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது மாமியாரும் காணோம், ஹஸ்பண்டையும் காணோம். ஸோ அவங்க 2 பேருக்கு சம்மந்தப்பட்டவங்களே அவங்களுடைய பந்தனா தான். ஸோ பந்தனா அந்த வாடகையை கலெக்ட் பண்ணுறது ஒரு தவறான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் போலீஸும் யோசிக்க ஆரம்பித்தாங்க. மேலும் இவங்க 2 பேரையும் காணோம், சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் மேலே ஒரு அதிகப்படியான ப்ரெஷர் பந்தனா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கேஸ் மும்முரமாக விசாரிக்காத ஒரு காரணத்தினால பந்தனா ரொம்ப கடுப்பாயிட்டு ஆகஸ்ட் 14, 2023 அன்னைக்கு கமிஷனரை போய் மீட் பண்ணுறாங்க. கமிஷனர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. அதே நாள் நிர்மல்யாவும் பார்த்தீங்கன்னா கமிஷனர் கிட்ட போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. இந்த கேஸை ரொம்ப சீரியஸாக விசாரிக்கணும், கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக என்னுடைய ஆன்ட்டியும் என்னுடைய கசின் பிரதரையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ப்ரெஷர் கொடுக்குறாருங்க. ஸோ கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் தலைமையில் ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸை அசைன் பண்ணுறாங்க. இந்த கேஸ் ஆன் ப்ரையாரிட்டி முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி விசாரணை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கமிஷனர் உத்தரவிடுறாருங்க. அதன்படியில் அவங்க எங்கே இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பந்தனா கிட்டிருந்தும் நிர்மல்யா கிட்டிருந்தும் தான் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. விசாரணையை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் போலீஸுக்கு தெரிய வருது, இவங்க விசாரிக்கிறது ஒரு நார்மலான மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கேஸ் கிடையாது, அதுக்கும் மேலே ஒரு மிகப்பெரிய மர்மமான ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லி தெரிய வருதுங்க. சரி, காணாமல் போன அந்த 2 பேருக்கும் என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிங்க. அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை முழுசாக பாருங்கள்.
நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு வரதராஜா வைப்ஸ். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இன்ட்ரெஸ்டிங்காக போடுற க்ரைம் வீடியோஸ் உங்களால் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். போலீஸ் அவங்களுடைய விசாரணையை பந்தனா கிட்ட இருந்தும் நிர்மல்யா கிட்ட இருந்தும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிர்மல்யா ரொம்பவும் நார்மலாக தான் வந்து பதில் சொல்கிறாருங்க. ஆல்ரெடி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இப்போ விசாரணையில் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எந்த விதமான ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஆனால் பந்தனாவுடைய ஸ்டேட்மெண்ட் மாறி மாறி இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இனிஷியல் டேஸில் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வேறையாக இருக்குது, இப்போ வந்து விசாரணையில் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வேறையாக இருக்குது. ஸோ இதில் போலீஸுக்கு பந்தனா மேலே ஸ்லைட்டாக ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. சரி, பந்தனாவை பற்றி இன்னும் கொஞ்சம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் காணாமல் இருக்கிற சங்கரி டேவோடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் எடுக்கிறாங்க. ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்போது ரீசன்ட் டேஸில் பந்தனா வந்து சங்கரி டேவோடைய ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. மேலும் அவங்களுடைய ஏடிஎம் கார்டை வச்சு கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் எடுத்து செலவு பண்ணியிருக்கிறதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ் திரும்பவும் பந்தனாவை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவையும் மாற்றி 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 ஆன்சர் சொல்லி போலீஸை குழப்பி விடணும் அப்படின்னு சொல்லி தான் முயற்சி பண்ணுறாங்க பந்தனா. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு தொடர்ந்து அவங்கள கண்டினியூஸாக வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பந்தனா ஃபைனலாக பிரேக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு போலீஸ் அதிர்ந்து போகிறாங்க. ஏன்னா அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டின் படி அவங்களுடைய மாமியார் சங்கரி டேவும் அவங்களுடைய கணவர் அமர்ஜோதி டேவும் இப்போ உயிரோடு இல்லை. ஏன்னா அவங்கள கொலை பண்ணதே நான் தான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இந்த கொலையை அவங்க தனியாக செய்யலைங்க. அவங்களுடைய 2 நண்பர்கள் தாந்தி டெக்கா, அரூப் டெக்கா அவங்க கூட சேர்ந்து தான் செஞ்சுருக்காங்க. ஒரு நாள் பந்தனா அவங்க மாமியார் தனியாக தங்கி இருக்கிற ஃப்ளாட்டுக்கு அவங்களுடைய 2 நண்பர்கள் கூட என்டர் ஆகுறாங்க. இவங்க உள்ளே போகும்போது அவங்க மாமியார் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து சைலண்ட்டாக இவங்களை நோட்டீஸ் பண்ணாத சமயத்தில் ஒரு தலகாணியை எடுத்து அவங்க மாமியாருடைய முகத்தில் வச்சு அமுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மூச்சு திணறி கை காலெல்லாம் உதறும்போது அவங்களுடைய நண்பனான அந்த அரூப் டெக்கா காலை வந்து பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமியார் கொஞ்ச நேரத்திலேயே இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு பூரிக்கட்டையை அவங்களுடைய கழுத்துக்கு பின்னாடி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கத்தியை எடுத்து அவங்க மாமியாருடைய தலையை துண்டாக வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள 2-3 துண்டாக வந்து வெட்டி பிரிக்கிறாரு இந்த அரூப் டெக்கா. இந்த எல்லா விஷயத்தையும் நடந்துக்கிட்டு இருக்கும்போது வெளியே இருந்து யாரும் வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தாந்தி டெக்கா அப்படின்றவன் வெளியவே நின்றுக்கிட்டு இருந்திருக்கான். ஸோ இப்போ பாடி பார்ட்ஸை வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பிளட் எல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பிளட் எல்லாம் இவங்க க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பந்தனா. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு பிளான் போடுறாங்க. இப்போது இவங்களை கொன்னாச்சு, பாடி பார்ட்ஸ் எல்லாமே துண்டு துண்டாக வெட்டியாச்சு, இதை வந்து வேறு வேறு இடத்துல டிஸ்போஸ் பண்ணணும். அதோட இந்த க்ரைமுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது ஒரு பூரிக்கட்டை, ஒரு மிகப்பெரிய கத்தி, அதையும் வந்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலித்தீன் கவரில் வந்து வேறு வேறு பாடி பார்ட்ஸை வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் 3 மணிக்கு இவங்க மேகாலயாவை நோக்கி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு ஓடையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பாடி பார்ட்ஸை வேறு வேறு இடத்துல வந்து போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த கொலைக்காக யூஸ் பண்ணப்பட்ட அந்த பூரிக்கட்டை, அதுக்கப்புறம் அந்த கத்தியை வேறு வேறு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் 180 கிலோமீட்டர் தள்ளி டிஸ்போஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, போலீஸ் ஒரு வேளை நம்ம மேலே சந்தேகப்பட்டு விசாரிக்க ஆரம்பித்து இந்த கொலை செய்யப்பட்ட பொருள்கள் எல்லாம் தேடினா இவங்களுக்கு எதிரான எவிடன்ஸ் வந்து வரும் இல்லையா? ஸோ அந்த எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்கவே கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ப்ராப்பராக பிளான் பண்ணி இந்த ஒரு வேலையை முடிச்சிருக்காங்க. அவங்க மாமியார் இறந்து போய் கிட்டத்தட்ட 22 நாள் கழிச்சு ஆகஸ்ட் 17, 2022 அன்னைக்கு பந்தனா அவங்களுடைய ஹஸ்பண்ட் அமர் ஜோதியை அவருடைய ஃப்ளாட்டில் பின் மண்டையில் வந்து ஒரு அயன் ராடை வச்சு ஓங்கி அடிக்கிறாங்க. அடித்த ஸ்பாட்டிலேயே அவர் வந்து இறந்து போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய 2 நண்பர்களான தாந்தி அண்ட் அரூப்பை வச்சு அவங்க மாமியாரோடைய உடலை எப்படி துண்டு துண்டாக வெட்டினாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய உடலையும் துண்டு துண்டாக வெட்டுறாங்க. அடுத்த நாள் அதிகாலையில் இவங்க காரில் கிளம்பியிருக்காங்க. இந்தியா பங்களாதேஷ் பார்டர் பக்கத்தில் போயிட்டு அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து வேறு வேறு இடங்களில் அவருடைய உடல்களை வந்து போட்டுறாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் கன்ஃபஸ் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் வந்து தாந்தி டே அண்ட் அரூப் டேவை அரெஸ்ட்
அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய தேடுதல் வேட்டையை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 நாட்கள்லயே அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அவங்க 2 பேரையும் அரெஸ்டும் பண்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இவங்க 3 பேர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இறந்து போனவர்களுடைய உடல்களை எங்கே நீங்கள் போட்டிருக்கீங்க காட்டுங்க, அந்த உடல்களை நாங்கள் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்ஸை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு சங்கரி டேவுடைய அந்த டிஸ்மெம்பர்ட் பாடி இருக்கு இல்லையா, அங்கங்கே போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அங்கெல்லாம் போய் தேடுறாங்க. ஒரு சில பாடி பார்ட்ஸ் வந்து கிடைக்குது, ஆனால் ரொம்பவும் அழுகி போன நிலையில் கிடைக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த க்ரைம் நடந்து 5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், பாடியெல்லாம் டீகம்போஸ் ஆகிருக்கும், சம்டைம்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. இவங்க தான் இறந்து போனாங்களா, அவங்களுடைய பாடி பார்ட்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களுடைய கசின் நிர்மலா டே இருக்கார் இல்லையா, அவரையும் அவருடைய மனைவியும் கூப்பிடுறாங்க. அவங்களுக்குமே பாடி பார்ட்ஸ் எல்லாம் பார்த்து கண்டுபிடிக்க முடியல, இறந்து போனது தன்னுடைய அத்தை தான் அப்படின்னு சொல்லி நிர்மலா டேனால கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஒரே ஒரு நைட்டியோடைய துணி மட்டும் அந்த பாடி பார்ட்டில் ஒட்டிக்கிட்டு இருந்தது. அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சது எங்கள் அத்தை தான். ஏன்னா இந்த நைட்டியை வந்து எங்கள் அத்தை அடிக்கடி வீட்டில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாருங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அமர்ஜோதி டே, அவரை வந்து எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இந்தியா பங்களாதேஷ் பார்டர் காடுகளுக்கு வந்து ஒரு பயணத்தை மேற்கொள்கிறாங்க. அங்கே போயிட்டு அவருடைய பாடி பார்ட்ஸையும் வந்து ரெக்கவர் பண்ணுறாங்க. அதுவுமே ரொம்பவும் டீகம்போஸ்டான ஒரு ஸ்டேட்டில் தான் ரெக்கவர் பண்ணுறாங்க. சரி, இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு கத்தியை வச்சு வெட்டுனாங்க இல்லையா, அந்த கத்தியை எங்கே டிஸ்போஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த காட்டு பகுதிகளுக்குள்ளே வந்து ரொம்ப லாங்கில் வந்து நாங்கள் டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல லக்கிலி அந்த கத்தி அப்படியே இருந்திருக்குங்க. அந்த கத்தியும் ரெக்கவர் பண்ணிவிட்டு இப்போ கேஸுக்கு உண்டான எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு போலீஸ் திரும்ப வந்துடுறாங்க. ஆனால் இப்போ போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மாவுடைய மறைவுக்கும் பையனுடைய மறைவுக்கு நடுவில் கிட்டத்தட்ட 22 நாட்கள் இருந்திருக்கு. இந்த 22 நாட்களாக இந்த அம்மாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் ஒரு நாள் கூட டவுட் பட்டிருக்க மாட்டானா அப்படின்ற ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் ஏன் மாமியாரையும் ஹஸ்பண்டையும் கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் போலீஸுடைய மனசில் ஸ்ட்ராங்காக இருக்க ஆரம்பிச்சது. போலீஸ் அந்த 2 அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விசாரணையில் என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த அமர்ஜோதி டே இறந்து போனார் இல்லையா, இறந்து போனதுக்கு நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்திங்கன்னா பந்தனா வந்து தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டதாகவும் கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு அவங்க ரிட்டர்ன் ஆகவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சங்கரி டே இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது தெரிஞ்சது இந்த மாதிரி பந்தனா வந்து வந்தாங்க, திடீர்னு சங்கரி டே வந்து காணாமல் போயிட்டாங்க. பக்கத்தில் நெய்பர்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க என்ன ஆச்சு, அவங்க எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி அவங்கள வந்து தனியாக ஏன் இருக்கிறீங்க, எங்களுடைய ஃப்ளாட்டில் எங்கள் கூடவே இருந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம். ஸோ அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் இங்கே விட்டுட்டு போயிட்டோங்க, அதை எடுக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பந்தனா வந்து சொல்லி சமாளிச்சிருக்காங்க. சரி, இந்த கொலைக்கு உண்டான மோட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பந்தனா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பந்தனா ஒரு கதையாக வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 12 வருடத்துக்கு முன்னாடி பந்தனா பிகாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த அமர்ஜோதி டே அப்படின்றவரை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பெல்லாம் தாண்டி தான் அமர்ஜோதி டேவை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அமர்ஜோதி டே வந்து வேலை வெட்டிக்கு எதுவும் போகிறது கிடையாது, சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் இவங்களுடைய சம்பாதியத்தை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் கொஞ்ச நாட்கள்லேயே இந்த சங்கரி டே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அமர்ஜோதி டேவுடைய அம்மா, அவங்களும் வந்து கோவத்தில் தான் இருந்தாங்க, ஒதுக்கி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் பசங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவங்க 2 பேரையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய 5 ஃப்ளாட்லேருந்து வர வாடகையில் கிட்டத்தட்ட 2 ஃப்ளாட்டோடைய வாடகையை இவங்களுக்கு கொடுத்து கொஞ்சம் ஃபினான்ஷியலியும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைமில் பந்தனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் சென்டரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு டீசெண்டான சேலரி ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அந்த சேலரியை விட இந்த 2 வீட்டிலிருந்து வர வாடகை வந்து ஜாஸ்தியாக இருந்ததுங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த கால் சென்டர் வேலையை வந்து விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜிம்மில் ஃபிட்னஸ் ட்ரெயினராக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஃபிட்னஸ் ட்ரெயினராக ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கும் இந்த சங்கரி டேவுக்கும் ஒரு மனஸ்தாபம் வருதுங்க. ஏன்னா சங்கரி டேவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா ஆண்கள் கூட வந்து பேச வேண்டியது இருக்கும், பழக வேண்டியது இருக்கும். அதோட அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு, அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர் வந்து மாறிடுச்சு, ரொம்பவும் ஸ்டைலிஷாக இருக்க ஆரம்பித்தாங்க, ரொம்பவும் ரிவீலிங்கான க்ளோத்ஸ் எல்லாம் போட ஆரம்பித்தாங்க. இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சங்கரி டேவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீ இதே மாதிரி ஜிம் ட்ரெயினராக தான் இருக்க போகிற அப்படின்னா
நான் உங்களுக்கு கொடுக்குற அந்த 2 வீட்டுடைய வாடகையை வந்து கட் பண்ணிடுறேன், இதுக்கப்புறம் நான் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சண்டை போட ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படியே அமர்ஜோதி டேவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பயங்கரமாக குடிக்க ஆரம்பித்தார், நிறையா பெண்கள் கூட தொடர்பில் இருக்க ஆரம்பித்தார். ஸோ இதனால் அமர்ஜோதி டேவுக்கும் பந்தனாவுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய சண்டை, 2 பேருக்குள்ள அந்த மனஸ்தாபம் அதிகமாகிக்கிட்டே இருந்தது. ஸோ பந்தனாவுடைய நெரேட்டிவ் படி போலீஸ் என்ன யோசிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவர் வந்து குடிச்சுக்கிட்டு வேலை பண்ணாமல் நிறையா பெண்கள் கூட தொடர்பில் இருந்தார், மேலும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து மாமியார் பண்ணலை, இதனால தான் வந்து கோவப்பட்டு பந்தனா வந்து இந்த மாதிரி கொலையை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆனால் உண்மை அது கிடையாதுங்க. பந்தனா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆண்கள் கூட தொடர்பில் இருந்திருக்காங்க. அதில் முக்கியமான தொடர்பில் யார் கூட இருந்திருக்காங்க அப்படின்னா, அந்த கொலை செய்கிறதுக்கு உதவி செஞ்சான் இல்லையா அந்த தாந்தி டே அப்படின்றவன், அவன் தான் வந்து பயங்கரமான தொடர்பில் இருந்திருக்கான். அவன் வந்து வேறு எங்கேயும் தங்கி இல்லைங்க, இவங்க 5 ஃப்ளாட்டை வாடகைக்கு விட்டுருந்தாங்க இல்லையா, அந்த ஃப்ளாட்டில் ஒரு டெனண்ட்டு தான் அந்த தாந்தி டே. ஸோ 2 பேரும் வந்து பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு மேட்டரும் சங்கரிடிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து என் பையன்கிட்ட சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒழுங்கு மரியாதையாக நீ ஒழுங்காயிடு, இல்லைனா என் பையன்கிட்ட சொல்லிவிடுவேன், உன்னை வந்து துரத்தி விட்டுடுவேன். ஸோ பந்தனா வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அமர்ஜோதி டே தான் ஒரே ஒரு பையன் சங்கரி டேக்கு. அவங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது, வாடகை வருது, லேண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இவனை டைவர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வாடகையிலேருந்து எதுவுமே கிடைக்காது, சொத்தும் கையை விட்டு போயிடும். ஸோ சொத்தும் நம்மளுக்கு வரணும், காசும் வரணும், ஆனால் இவங்க 2 பேரும் இருக்கக்கூடாது. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்கள போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. மேலும் இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது அம்மாவும் பையனும் பேசிக்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு. பேசிக்காததுக்கு காரணமும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஆல்ரெடி குடிச்சிக்கிட்டு இருக்கார் இல்லையா, பல பெண்கள் கூட தொடர்பு. ஸோ அம்மா வந்து மனசை விட்டுடுறாங்க. என்னடா பெற்றது ஒரே ஒரு பையன், அவன் இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான், வேலை வெட்டிக்கு எதுவும் போக மாட்டேங்கிறான், அதோட அவனோட பொண்டாட்டி கூட நம்ம சொல்கிற விஷயத்த கேட்க மாட்டேங்குது, இது மாதிரி ஜிம் ட்ரெயினராக போகுது, பல ஆண்கள் கூட தொடர்பில் இருக்குது, இன்ஃபேக்ட் என்னுடைய ஃப்ளாட்டில் தங்கி இருக்கிற ஒருத்தன் கூடயே வந்து தொடர்பில் இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கர மன வருத்தத்தில் இருந்தாங்க. ஸோ இதனால் பையன்கிட்ட இவங்க பேசாமலே இருந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அம்மா இறந்து போய் கிட்டத்தட்ட 22 நாள் ஆகியும் அமர்ஜோதி டேவுக்கு டவுட்டே வரல பாருங்க. அம்மா எங்கே, ஃபோனே வரல, அவங்கள போய் பார்க்க போகல. ஏன்னா அவங்க 2 பேருக்கு நடுவில் பேச்சுவார்த்தையே கிடையாதுங்க. இவங்களை கொலை பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவை பந்தனா வந்து இந்த தாந்தி டே கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் இனிஷியலாக அவன் வந்து ஒத்துக்கவே இல்லை. என்னென்ன கொலைலாம் நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றலாம் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அவங்கள கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சொத்தெல்லாம் எனக்கு வந்துடும், வாடகையெல்லாம் நம்ம ஜாலியாக வாங்கிட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகளில் விளை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவனும் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறான். ஆனால் 2 பேர் சேர்ந்து ஒரு கொலை பண்ணுறது அப்படின்னா ரொம்ப நடக்காத விஷயம். என்னால் ரொம்ப பயமாக இருக்குது. நம்மளுக்கு இன்னொரு பார்ட்னர் தேவை அப்படின்னும் போது தான் இந்த அரூப் டேன்னு என்னோட ஃப்ரெண்டு இருக்கான், அவன் வந்து என்கிட்ட 2 லட்ச ரூபா வேணும், அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதுக்காக கடனாக கேட்டுக்கிட்டு இருக்கான், இந்த கொலையில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணான் அப்படின்னா அந்த 2 லட்ச ரூபாவை அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அவனையும் கூப்பிட்டு பேசும்போது அவன் இனிஷியலாக ஒத்துக்கலை, ஐயோ கொலையா வேணாம் வேணாம் அப்படின்றான். அதுக்கப்புறம் 2 லட்ச ரூபா அவனுக்கு கொடுக்குறேன்ப்பா, உன்னுடைய கல்யாணத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டினதுக்கப்புறம் சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணியிருக்கான். இவங்க வந்து அந்த சங்கரி டே இறந்து போனதுக்கப்புறம் ஒரு 5 லட்ச ரூபா விட்ரா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 5 லட்ச ரூபாலேருந்து 2 லட்ச ரூபா இந்த அரூப் டேவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் முடியறதுக்கு முன்னாடியே போலீஸ் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ பை லா வந்து பார்த்திங்கன்னா அது இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாக முடியல அப்படின்னா வந்து பெயில் வந்து கிராண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த அரூப் டே வந்து பார்த்திங்கன்னா பெயிலுக்கு அப்ளை பண்ணுறான். ஆனால் உடனடியாக கோர்ட்டில் வந்து பெயிலை கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதியில் அவங்களுடைய ஃபைண்டிங்ஸ் எல்லாம் ரிப்போர்ட்டாக கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். அவங்க வந்து ப்ராப்பரான டைமில் அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணலைங்க. ஸோ இந்த ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ரிப்போர்ட்டெல்லாம் ப்ராப்பரான டைமில் சப்மிட் பண்ணாத காரணத்தினால இவங்களுக்கு நான் பெயிலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அரூப் டேக்கு வந்து பெயிலை கொடுக்குறாங்க. அப்படியே ஒரு 3-4 நாள் கழித்து இந்த பந்தனாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெயிலை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் தாந்தி டேவுக்குமே வந்து பெயிலை கொடுத்துட்றாங்க. பெயிலை கொடுத்ததுக்கப்புறம் இந்த வழக்கு 2023 இப்போ வரைக்கும் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கொலை பண்ண 3 பேரும் நாங்கள் தான் கொலை பண்ணோன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு ஒரு கரெக்டான தண்டனை வழங்கப்படாமல் ஃப்ரீயாக வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குங்க.
அதாவது வாரத்தில் ஒரு 2 தடவை போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கையெழுத்து போடணும். அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட சொல்லாமல் அவங்க அந்த சிட்டியை விட்டு இல்லைனா அந்த டிஸ்ட்ரிக்டை விட்டு வெளியே போகவே கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன். கிட்டத்தட்ட 3 வருஷங்களாக இந்த கேஸ் வந்து இழுத்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த 3 வருஷங்களாக 2 பேரை கொலை செஞ்ச அந்த 3 பேரும் ஃப்ரீயாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேஸோடைய முடிவில் நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறையா டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டிருக்குங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டிருக்கு, ஃபாரன்சிக் டீம் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ எல்லாரும் அவங்களுடைய வேலையை கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு ப்ராப்பரான ரிப்போர்ட் ஒரு ப்ராப்பரான டைமில் சப்மிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நான் தான் குற்றத்தை செஞ்சேன்னு சொல்லி ஒத்துக்கிட்ட குற்றவாளிகளுக்கு பெயில் கொடுக்காம அவங்களுக்கு கரெக்டான தண்டனை கரெக்டான நேரத்தில் கிடைச்சிருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு பதிவாக இருக்குது. ஸோ இந்த ஒரு கேஸை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேஸை பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அந்த கேஸோடைய டீட்டெயில்ஸை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த கேஸை பற்றின டீட்டெயில்ஸும் வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me, Varatharaja, signing off. Thank you and bye.